என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு குறை சொல்லாத யோபு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோபு 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. குறை சொல்லாத யோபு. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு 1:22. இவை எல்லாவற்றிலும். இந்த இவை என்பவை யாவை என்று பார்ப்போம். வசனம் 14 மற்றும் 15 500 எருதுகள், 500 கழுதைகள், வேலையாட்கள் யாவும் நாசமாகின்றன. வசனம் 16 7000 ஆடுகளும் திரளான வேலையாட்களும் பாழாய் போகின்றன. வசனம் 17 3000 ஒட்டகங்களும், வசனம் 19 பிள்ளைகளும் மடிந்து போகிறார்கள். ஆம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. அதாவது துன்பத்தின் உச்சகட்டம். அந்த வேளையில் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்கிறான். துன்ப வேளைகளில் ஸ்தோத்திரம் செலுத்துவது மிக கடினமான காரியம். அச்சமயத்தில் உள்ளம் இது ஏன் ஏன் எனக்கு மட்டும் ஏன் என்று அழுது புலம்பும். ஆனால் யோபு நன்றி கூறுகிறான். இது எப்படி சாத்தியமாயிற்று? அவன் உத்தமன், சன்மார்க்கன். அதனால் மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய முற்படுவான். தேவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பான். அவர் தனக்கு எதை செய்தாலும் அது நன்மைக்கே என்று கருதுவான், ஸ்தோத்தரிப்பான். மேலும் யோபு இவை எல்லாவற்றிலும் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. துன்ப வேளைகளில் சாதாரணமான ஒரு மனிதன் செய்யும் பாவம் தேவனை பற்றி குறை சொல்வதே. துன்புறும் மனிதனின் உள்ளம் தான் தேவனுக்கு செய்த பக்தி காரியங்களை எண்ணி எண்ணி, ஆண்டவா, நான் இவற்றையெல்லாம் செய்தேனே, எனக்கு ஏன் இப்படி என்று நியாயம் கேட்குமே ஒழிய நன்றி செலுத்த முன் வராது. பக்தியில் வளர்ந்தவன் இக்கட்டு வேளைகளிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான், குறை சொல்லாதிருக்கிறான். நாமும் கூட இக்கட்டான வேளைகளில் இறைவனை குறை கூறாமல் அவரை அண்டிக் கொள்வோம். ஆபத்து நேரங்களில் ஆண்டவரோடு இருக்கும்போதுதான் ஆறுதல் கிடைக்கும். தேவனை தூஷிக்கும் பொல்லாப்பினின்று விலக முடியும். கொடுத்த கர்த்தருக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டல்லவா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் அல்லவா? கொடுத்த கர்த்தருக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டல்லவா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் அல்லவா? தீர்மானம்: துன்பம் நேர்கையிலும் நன்றி சொல்லுவேன்.